முத்தைத்தரு அப்படின்னாலே நமக்கு தெரியும் அருணகிரிநாதரை பத்தி தான் பேச போறோம்னு. ஒரு தடவை சம்பந்தாண்டன்கிற காளி உபாசகனுக்கு அருணகிரிநாதர் மேல பொறாம. அதனால பிரபுடதேவ மகாராஜன் திருவண்ணாமலை ஆட்சி பண்ணக்கூடிய ராஜாட்ட போய் சொல்றான், நான் உனக்கு காளியை வரவழைச்சு காட்டுறேன், அவர் முருகரை வரவழைச்சு காட்டட்டும் அப்படின்னு. சம்பந்தாண்டான் இப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஜாக்பாட் அடிச்சது, காளியும் பார்க்கலாம் முருகரையும் பார்க்கலாம், சந்தோஷம்னு. சம்பந்தாண்டான் காளி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது முந்தின நாளே காளி சொன்னா, நான்லாம் உனக்கு நீ மிரட்டுற, நான் உனக்கு காட்சி தரமாட்டேன்னா. அப்போ உன் ரெக்வஸ்ட் வைக்கிறான், என்னன்னா, அம்மா நீ எனக்கு காட்சி தரலன்னா கூட பரவாயில்ல, உன் பையன் முருகனை மட்டும் கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கோ, அவர் வந்துடக்கூடாது சபையில கூப்பிடும் போதுன்னு. காளி சரி, நான் வேற வழி இல்லாம காளி பிடிச்சு வச்சுட்டு இருக்கா. மறுநாள் அருணகிரிநாதர் சபையில பாடுறார். அப்ப மயில் விருத்தம் பாடும்போது வராத முருகப்பெருமான் ஏன் வரல ஞான திருஷ்டியில உணர்ந்தார். மறுபடியும் என்ன பாடுறார், அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின்ன காளி தானாட அவளாடன்னு. காளி ஆடான்னு பாடுனோடனே காளி ஆட கூப்பிட்டோடனே காளி டான்ஸ் ஆட வரா. காளி ஆடும்போது கையில அழுத்தி பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற முருகனை ரிலீஸ் பண்ணா முருகர் ஓடோடி வந்துட்டார். கம்பத்து இளையனாரா இன்றைக்கும் அனுகிரகம் பண்றார். நாளைய தினம் மற்றொரு முருகனடியார்.